மகிழ்வித்த மகிழ் டீம்லேருந்து இந்தமாதிரி யாருக்கு பேசுகிறேம்மா. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா மகளிர் தினம். ஸோ மகிழ்வித்த மகிழ் அப்படின்னு சொன்னாலே பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட தேவைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது மூலமாக முன்னேறிட்டு வர்றது தான் மகிழ்வித்த மகிழ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மகிழ்வித்த மகிழ் டீமில் நிறைய மக்கள் பெண்கள் தான். பட் பெண்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற சில ஆண்களும் நம்முடைய மகிழ்வித்த மகிழ் டீமில் கணவன்களாவோ இல்லை அண்ணன் சகோதரனாவோ ஒரு சகோதரனாவோ இல்லைன்னா ஒரு நல்ல உறவாவோ மகிழ்வித்த மகிழ் டீமில் ஒரு 10% பீப்புள்ஸ் ஆண்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் 90% பீப்புள்ஸ் லேடிஸ் இருக்கிறதுனால ஸோ மகளிர் தினத்தை கண்டிப்பாக மகிழ்வித்த மகிழ் கொண்டாடியே ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 11 ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர போகிறோம். அதில் முதல் ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு பயிற்சி. என்ன தான் ஆன்லைனில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, மகிழ்வித்த மகிழ் டீம் நிறைய கம்பெனிஸை டிபெண்ட் பண்ணி ஜாப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு அடையாளப்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு சுய தொழில் ஒன்று இருக்கணும். எத்தனை ஒர்க்கு ஒவ்வொரு கம்பெனிஸோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அது உங்களை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக மகிழ்வித்த மகிழ் டீம் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஒரு ப்ரொடக்ஷன் லேயர்னு சொல்லுவாங்க, உங்களை பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக உங்களை தயார்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு ஜாப் இந்த ஜாபில் இஷ்யூஸ் வரப்போதா, ஸோ அடுத்த ஜாப்பில் நம்ம ப்ரிப்பேராக இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப்பில் ஏதாவது எனக்கு இஷ்யூஸ் வர போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பண்ணுவோம். சரி ஓகே நிறைய இஷ்யூஸ் வந்துட்டே இருக்குது, ஓகே இப்போ ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனியில் ஓகே அதுவும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு, ஓகே இருந்தாலும் அது போதும் அப்படின்னு நம்ம நிற்கக்கூடாது. நமக்கு எல்லா விதமான பக்கத்துலேருந்தும் வருமானம் வந்துடுச்சுன்னா நம்மளோட தேவைகளை நம்ம சீக்கிரமாக பூர்த்தி பண்ணிக்கலாம். சீக்கிரமாக பூர்த்தி பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், நிம்மதியாக வாழலாம். ஓகேவா. ஸோ நிம்மதியாக அப்படின்னா நான் உங்களுடைய வருமானத்தை அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய வருமானம் அதிகமாக வரும்போது உங்களுடைய செலவுகளில் ஒரு பகுதியை நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு நீங்கள் அதை செய்ய முடியும். அப்படின்னா ஓகே வீட்டில் எல்லா செலவையும் என் ஹஸ்பண்ட் பார்க்குறாங்க, அவங்களுடைய சம்பளத்துலேயும் பார்க்குறோம் அப்படின்னாலுமே ஏதோ 1-2 செலவு தான் மேம் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படி இருக்கிற காலம் போயிட்டு நீங்கள் ஏற்கனவே 2 செலவு பார்த்துட்டு இருந்தீங்களா, இப்போ 4 செலவு பார்க்க போகிறீங்க. அவ்வளோதான். ஓகே உங்களுடைய கணவருடைய பாரத்தை நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வைக்க போகிறீங்க. ஸோ உங்களுடைய கணவருடைய உங்கள் வீட்டில் உள்ள ஆண்களுடைய அந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களும் சம்பாதிக்கிறீங்க அவங்களும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டோட பொருளாதார நிலை அடுத்த நிலைமைக்கு போகும். எத்தனை நாள் தான் நம்ம கடைசி நடுத்தர மக்கள்ங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது, அதுக்கு அடுத்து கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு போகுமே அப்படி இல்லையா. ஸோ அதுக்கான பயணம் தான் இது. ஸோ இது மகிழ்வித்த மகிழ் டீம் ரொம்ப ரொம்ப பெருமையாக வழங்குகிற ஒரு ப்ராஜெக்ட், பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு பயிற்சி. ஸோ இதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. முதல் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரீசெல்லர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான், ரீசெல்லர்ஸ்க்கான ட்ரைனிங். இதோட இன்னொரு நேம் என்னென்னா ரீசெல்லர்ஸ்க்கான ட்ரைனிங். ரீசெல்லர்னா ஒரு பொருளை வாங்குகிறோம் மேடம், பொருளை போய் விற்கிறோம், இது 2 தானே வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறதான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கில் சொல்ல போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் மகிழ்வித்த மகிழ் டீம் உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். ஏன்னா மகிழ்வித்த மகிழ் டீம் உறுப்பினர்களும் கலந்துக்கலாம், ஸோ உறுப்பினர்கள் இல்லாதவங்களும் இதில் கலந்துக்கலாம். ஸோ உறுப்பினர்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ், ஏன்னா எங்களோட பிள்ளைங்க இல்லையா. ஸோ என்ன இருந்தாலும் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் நம்ம குழந்தைக்கு நம்ம அதிகமாக கொடுப்போம், பக்கத்து குழந்தைக்கு கொடுப்போம் அப்படி இல்லையா, அப்படி தான் இருக்கும் இல்லையா. நம்ம குழந்தைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். ஸோ அப்போ என்ன ஆகுனா அதே மாதிரி மகிழ்வித்த மகிழ் டீம் உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹானர்ஸ் உண்டு. எக்ஸ்ட்ரா ஹானர்ஸ்னால் என்னென்னா இவங்க அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மராக வராங்க அப்படின்னா அவங்க தொழில் செய்கிறதுக்கான நிதி உதவி, அதாவது என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப், மகிழ்வித்த மகிழ் டீமோட பார்ட்னர்ஷிப்பில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு விமென்ஸ் டேக்கு ஒரு பல்காக ஒரு சேல் பண்ண போகிறாங்கன்னா அந்த சேலுக்கு ஒரு 5,000 தேவைப்படுது அப்படின்னா அதில் மகிழ்வித்த மகிழ் டீம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பார்ட்னர்ஷிப்பாக எங்களோட சேர்ந்து பண உதவி இல்லாமல் நீங்கள் உழைப்பை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், பண உதவி நாங்கள் பண்ணி உங்களை என்ன பண்ணுவோம் அந்த பிஸ்னஸில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது ஓகே அந்த மெம்பர்ஷிப் இல்லாத பர்சன் தான் இந்த ட்ரைனிங் கற்றுக்கலாம். நீங்கள் சுயமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், அவ்வளோ மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. சர்டிஃபிகேட் 2 பேருக்குமே உங்களுக்கு கொடுப்போம். ஓகே. ஸோ இதில் என்ன அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, அதை நான் முதல்லே சொல்லிடுறேன். ஏன்னா அந்த மிஸ் பண்ண நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் நடக்க போகிறது 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ். ஏன் ஒரு நாள் கிளாஸ்னால் இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை நீங்கள் அடுத்த நாள் அப்ளை பண்ணி பார்க்கணும். நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் தியரட்டிக்காக கற்றுட்டு போகிற ப்ராக்டிக்கல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க. நாங்கள் 19ஆம் தேதி சொல்லிக் கொடுக்குறோமா அதை நீங்கள் 20 ட்ரையல் பண்ணி பார்ப்பீங்க. அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா 20ஆம் தேதி காலையில் நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த நாள் கிளாஸில் என்ன பண்ணலாம் 21ஆம் தேதி நீங்கள் அதை கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு நாள் கிளாஸோட டவுட்ஸை அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணலாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். தென் 2வது விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு எல்லா நேரமும் அப்ளை பண்ண முடியாது. ஒரே ஒரு டேட் சொல்லியிருக்கோம், 16ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 12 மணி. ஏன் மேம் ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா 50 பேரை மட்டும் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆயிடுச்சு.
ஸோ 50 பேர்னா நிறைய மக்கள் டைம் அதிகமாக கொடுக்கும்போது நிறைய மக்கள் வந்துருவாங்க. பட் நிறைய மக்கள் வர வேணாம்னு நான் சொல்ல. இந்த விமன்ஸ் டேக்கு நாங்கள் 11 ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் ஒரு 50 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி இப்போதைக்கு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுவோம். ஏன்னா மகிழ்த்த மகள் டீமோட முதல் மகளிர் தினம் இது. ஸோ இதில் நாங்கள் வந்து 11 ப்ராஜெக்ட்டை கொண்டு வர போகிறோம். அப்படிங்கிறப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல 100 பேர் 200 பேர் வந்துட்டாங்கன்னா அதுலேயே எங்களுக்கு ஒர்க்கும் அதிகமாக போயிடும். ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ், எங்களோட டைம் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், ஸோ எஃபோர்ட்ஸ் எல்லாமே இதிலே போயிடும். மற்ற 10 ப்ராஜெக்ட்டும் எஃபெக்ட் கம்மியாக போக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக 50 பேர் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ 50 பேருமே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டைம் எப்போவுமே டேட் அண்ட் டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பத்திரிக்கையை உங்கள் வீட்டுக்கு வந்து வைக்க வராங்க அப்படின்னா அந்த பத்திரிக்கை என்ன பண்ணணும், எதை ஞாபகம் வச்சுக்கமோ இல்லையோ, டிடிபின்னு சொல்லுவாங்க. டேட்டு, டைமு, பிளேஸ். இந்த மூணுத்தையும் நீங்கள் அந்த கேலண்டர் ஒரு இன்விடேஷன் வைக்கிறதாங்கன்னா டிடிபி, தட் மீன்ஸ் டேட்டு, அட் த சேம் டைம் என்ன டேட்டில் நமக்கு கல்யாணம் நடக்குது, அட் த சேம் டைம் என்ன டைமில் நடக்குது, இன்னொன்று எந்த பிளேஸில். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா அந்த மைண்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பத்திரிக்கை தொலைஞ்சு போனால் கூட அந்த டேட் கரெக்ட் டேட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போக முடியும், கரெக்ட் டைமுக்கு. சில பேர்லாம் 9 மணி முகூர்த்தத்துக்கு 6 மணி முகூர்த்தத்துக்கு போயிடுவாங்க இல்லையா, டேட் நாளைக்கு கல்யாணம் இருக்கும் இன்றைக்கே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கன்ட்ரிபியூஷன் இருக்குது. நம்ம பிளேஸ் கரெக்டாக ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி எந்த ஒரு இன்விடேஷன் பார்த்தாலும் சரி நீங்கள் அதில் வந்து டிடிபி ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ஞாபகம் வச்சுக்க டேட் வந்து 2 டேட்டு. ஒரு டேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட் 16ஆம் தேதி நாங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது 19ஆம் தேதி. அப்போ 2 டேட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டைம் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் நாங்கள் கொடுத்துருக்கோம். 10 மணிலேருந்து 12 மணி இருக்கும். ட்ரைனிங் கிளாஸஸ் 10 மணிலேருந்து 12 மணி இருக்கும். அப்போ வந்து 10 மணிலேருந்து 12 அப்படிங்கிறது டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் மோடில் கூகுள் மீட் லிங்க் கொடுத்துருவோம். யாரெல்லாம் இதுக்கு வில்லிங்காக இருக்குங்களோ அவங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரே பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு ரிசோர்ஸ் பர்சன்ஸ் கிளாஸ் இருப்பாங்க. ஒரே பர்சன் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கில் யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கான வந்து சிலபஸ் பார்த்துக்கலாம். என்ன ரீசனுக்காக இந்த சிலபஸில் நான் மெயினாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சு நான் என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய வாட்ஸ்அப் குரூப் பார்த்துருக்கேன். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ரீசெலர் பண்ணுற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து ஒரு இதை ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவதுன்னா நிறைய பிக்சர்ஸ் வரும். அந்த பிக்சர்ஸ் அப்படியே அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சைஸ் எல்லாம் போட்டிருக்கும், அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படியே பார்த்துட்டு அது அவங்க வேலை முடிஞ்சிச்சு. அவங்ககிட்ட வந்து ஹோல்சேல்கிட்ட நமக்கு வந்துச்சு. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணிட்டு அவங்க வேலை முடிஞ்சிச்சு. இப்படி நார்மலாக இருந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய பேர் அனுப்புவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் எனக்கு நிறைய ரீசெல்லர்ஸ் எனக்கு காண்டாக்ட் உண்டு. ஸோ அவங்களாம் பண்ணிட்டு எனக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து என்னோட டேஸ்ட்டை புரிஞ்சுட்டே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சாரீஸ் தான் வியர் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து குர்த்திஸோட ஷார்ட்டாக ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்லாம் லேடிஸ் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னாகும், இவங்களுக்கு என்னோட மைண்டு தெரியல. என்னோட பழக ஆரம்பிச்சு எல்லாருக்கும் தெரியும் நான் சாரி தான் 90% நான் தான் வியர் பண்ணுவேன். ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் வந்து ஒரு பர்டிகுலர் வந்து ரொம்ப குர்த்திஸ்லேயே கொஞ்சம் வந்து ஃபுல் ஹேண்ட் அது பேர் போடுவேன். அப்போ வந்து நான் என்னோட பழகிற மெம்பர்ஸ்க்கு ஓகே இட் இஸ் எனஃப் தெரியும். பட் இருந்தாலும் சில பேர் என்னன்னா, அது கஸ்டமர்ஸை பற்றி தெரிஞ்சுக்காமலே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அது தேவையில்லாத அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னாகும், இவங்க சாரி தான் போடுவாங்கன்னு தெரிஞ்சால் சாரி மட்டும் அனுப்பாமல் குர்த்திஸு இல்லைனா லெக்கின்ஸ் பேண்ட்டு இல்லைனா ஜீன்ஸ் பேண்ட் அதெல்லாம் அவங்க அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னாகும், இவங்க எனக்கு தேவையில்லை அதான் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அவங்க ஒரு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, என் குழந்தை எங்கள் வீட்டில் ஒரு 3 வயசு குழந்தை இருக்காள், அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு அவள் போடுற மாதிரி கேஷுவல் ஷர்ட்டும் அட் த சேம் டைம் பேண்ட்டும் அனுப்புகிறாங்க. அது 300 ருபீஸ்லேயே எனக்கு ஆஃபரில் வந்துருக்கு. 4 சேர்த்து வாங்கினா 1000லேயே வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க ஆஃபர் போடுறாங்க. அந்த மெசேஜும் அதுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், இவங்களுக்கு என்னப்பா இவங்க எப்போ பார்த்தாலும் இதான் அனுப்புவாங்க, எனக்கு தேவையில்லாத போகிறத தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே இல்லை. சப்போஸ் அதை அனுப்பும் போது அவங்க ஒரு டேக் போட்டிருக்கலாம். அவங்க என் பொண்ணு பேர் மென்ஷன் பண்ணி ஆராவுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட்டோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ ஆராவுக்கு கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருன்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அந்த மெசேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? செலவாகாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பார்க்கும்போது என் பொண்ணோட ஞாபகம் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், டேக் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ என்னாகும், நான் ஆராக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பேன். அப்போ என்னாகும், பார்க்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 4 ட்ரெஸ் நான் வாங்கியிருப்பேன். அப்போ 4 ட்ரெஸ் நான் வாங்குறேன் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 200 300 லாபம் வந்திருக்குமா இல்லையா? அப்போது எப்போ பார்த்தாலும் ரெகுலராக அனுப்பிக்கிட்டே இருக்கவங்க இப்படி டேக் பண்ணி அனுப்புட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கஸ்டமரை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் உங்களுக்கு, அந்த இடத்துல ஓகே இந்த பொண்ணு இவங்க வீட்டில் ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது, அப்போ பெண் குழந்தைக்கான ட்ரெஸ் தான் அனுப்பியிருக்கோம், அதை டேக் பண்ணி அனுப்பும்போது நான் யோசிச்சு வாங்கலாம், அதனால அவங்க 200 300 சம்பாதிக்கலாம். அந்த ஒரு மெசேஜ் மட்டும் அவங்க அனுப்புனதுனால நான் அதை பார்த்ததால நான் 200 உங்களுக்கு லாபம் கொடுத்துருக்கேன். அதை அவங்க பார்க்க நான் அனுப்பவே இல்லை. ஜஸ்ட் எப்போ அனுப்புற மாதிரி பக்கமாக மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கும்போது பக்கமாக மெசேஜ் இருக்கு, யாரா இவ்வளோ ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன்னு பார்க்குறேன். அவங்க என்ன பண்ணுறேன், நான் கவனிக்காமல் விடுறேன். அப்படிங்கிறப்போ கஸ்டமரை பற்றி தெரியாமல் நீங்கள் அனுப்பிட்டே இருந்தால் அவங்களுக்கு தேவைப்பட்ட பொருளையே நீங்கள் அனுப்புனா கூட அவங்க கவனிக்க மாட்டாங்க. தென் 2வது விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய பசங்க என்ன பண்ணால் ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு ஃபேமிலி நம்ம உங்கள்கிட்ட 10 கஸ்டமர் தான் இருக்காங்க, 10 கஸ்டமர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒருத்தரோட வெட்டிங் டே வரப்போதா, ஒருத்தர் இது வரப்போதா, ஆக்சுவலாக உங்கள் டீம் உங்களுக்கு ஒரு டீம் ஃப்ரேம் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரேம் பண்ணிங்களா, அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒரு நேம் வைங்க. இப்போ மகிழ்ச்சி நான் வச்சுருக்கோம், உங்களுக்கு என்ன பண்ணலாம், மலர்கள்னு வைக்கலாம். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மொட்டுக்கள்னு வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு ஒரு பேர் வைங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மலர்கள் வைக்கிறீங்கன்னா மலர்கள் குழுவில் உள்ள அனைவருக்கும் இது தீபாவளி நாள் வாழ்த்துக்கள், இல்லை
பொங்கல் நல்வாழ்த்துக்கள், யாருக்காவது ஒரு பர்த்டேவா அங்கே டீமில் உள்ள 10 பேர் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அதிகபட்சம் என்ன தெரிய போறீங்க, அவங்களோட பர்த்டே இல்லைனா அவங்க பர்த்டேக்காக ட்ரெஸ் வாங்குறாங்க, குழந்தையோட பர்த்டேக்காக அவங்களோட ட்ரெஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி அவங்க பர்த்டேக்காக ட்ரெஸ் வாங்கிட்டாங்க, அவங்க வந்து ஹாப்பியாக இருக்குன்னு சாட்டிஸ்ஃபைடாக சொல்லிட்டாங்க. பட் அந்த பர்த்டே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நம்ம டீம் மூலமாக நம்ம மலர்கள் குழுவில் உள்ள இன்றைக்கி இவங்களோட பொண்ணுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு பர்த்டே, நம்மகிட்ட தான் அவங்க ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, ஸோ அட் த சேம் டைம் அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் குரூப்பில் எல்லாருமே விஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷ் அவங்க பார்க்க டைம் இருக்காது, கண்டிப்பாக அவங்க பர்த்டே ஃபங்க்ஷனில் இருப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வருது, அதாவது அட்ராக்டிவ் அந்த குழந்தையோட ஃபோட்டோ கிடைச்ச ஃபோட்டோ இல்லைனா அந்த குழந்தையோட பேரை போட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி அந்த கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த கஸ்டமர் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் கொடுத்தது பணம் கொடுத்தீங்க, ட்ரெஸ் வாங்கிட்டாங்க, அது வேறு விஷயம். இந்த கஸ்டமரோட மனசை போய் தோடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ என்ன ஆகும், அடுத்த டைம் பர்த்டே வரும்போது போன டைம் பர்த்டே மலர்கள் டீமில் நம்ம வாங்கினோம்ப்பா, அவங்க என்ன பண்ணாங்க, நமக்கு ஒரு பாப்பாவோட ஃபோட்டோலாம் வச்சு நம்ம ரெடி பண்ணி ஒரு வீடியோவே மேக் பண்ணி கொடுத்தாங்க, அதாவது குழந்தையும் பார்த்துருக்கும். அப்போ என்ன ஆகும், எல்லாரோட மனசுலையும் உங்களோட ஏதாவது பதிவு பண்ண முயற்சி பண்ணணும். அப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் அத்தனை பேரையுமே நீங்கள் பேசும்போது பழகும்போது உங்கள் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வரப்போதா, ஓகே இதுமாதிரி உங்ககிட்ட வந்து கீ செயின்ஸ் கூட 20 ரூபீஸ் 10 ரூபீஸில் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு சீரியஸாக போல சொல்லிக் கொடுப்போம். இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பர்த்டே வருதா, இது மாதிரி வாட்ச் வாங்கி கொடுக்கலாம், இல்லை பர்ஸ்லேயே வந்து நேம் எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வருதா இல்லை உங்களோட ஆனிவர்சரி வருதா, அப்போ என்ன பண்ணலாம், அவங்களோட பேர் எழுதுற மாதிரி போடலாம். 200 ரூபீஸ்க்கே பர்ஸில் வந்து கஸ்டமைஸ்டு, அதாவது நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோமோ அந்த வார்த்தை எழுதுறோம். இப்போ இந்த மாதிரி ஆரோக்கியராஜன் எழுதலாம், மகிழ்த்து மகள் இந்த மாதிரி ஆரோக்கியராஜன் எழுதி கொடுக்கலாம். அப்போ என்ன இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம், கிஃப்ட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், நீங்கள் அவங்களோட ஆனிவர்சரி டேட் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்கள் நெக்ஸ்ட் பர்த்டே வருது இல்லையா, அவங்க ஆனிவர்சரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா 200 ரூபீஸ் 250 ரூபீஸ் தான் நம்ம வீட்டுக்குலாம் வெளில எங்கேயும் அழைத்து இல்லை, நம்ம ஹஸ்பண்ட் கிஃப்ட் கொடுக்க நினைக்கிறோம், நம்ம ஹவுஸ் சேஃபாக இருக்கும், வெளில போய் கிஃப்ட் வாங்க முடியாது, அப்போ இவங்ககிட்ட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட கம்மி ப்ரைஸில் அவங்களுக்கு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்கள் கஸ்டமர் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வாட்ஸ்அப் தான் பெஸ்ட் கம்யூனிகேஷன் டூல். அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது ஒரு வேலை கிடையாது. கண்டிப்பாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வரும்போது வருவாங்க, நிறைய பிக்சர்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்கப்பா, என்னோட கேலரி ஃபுல்லாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு குரூப் போட்டு லெஃப்ட் ஆகிடுவாங்க. அப்போது கேலரி ஃபுல்லாகி வெளில போகிறாங்க, ஒருத்தவங்க ஆசைப்பட்டு உள்ளே வராங்க அவங்க குரூப்புக்குள்ள, ஆனால் வந்து கொஞ்ச நாள் ஒன்றுமே பேச மாட்டாங்க, ஒன்றுமே வாங்க மாட்டாங்க, அட் த சேம் டைம் ஒன்றுமே செய்யவே இல்லை. அதாவது அந்த குரூப் போட்டு லெஃப்ட் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சி லெஃப்ட் ஆகுறாங்கன்னா அப்படி போக விடக்கூடாது. உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அவங்க லெஃப்ட் ஆனால் கூட அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கு என்ன தேவை ஏதோ ஒரு தேவைக்காக உள்ளே வந்தாங்க, பட் அந்த தேவையை நம்ம பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யலை அப்படிங்கிற பட்சம் இருக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அப்போ அவங்க வெளில போக விடாமல் ஆக்கிறதுக்கு என்ன ரீசன் ஏதோ சொல்கிறாங்களா, ஓகே அப்போ மீடியா விசிபிலிட்டி ஆஃப் பண்ணி உங்களோட கேலரியில் சேவ் ஆகாத மாதிரி அதை எப்படி செட்டிங் பண்ணி கொடுக்குறது. ஸோ ஒவ்வொரு விஷயம் அப்போ பிக்சர்ஸாக போடாமல் நீங்கள் என்ன பண்ணால் அது ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணணும். ஒரு 30 செகண்டில் இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸில் வைங்க, இல்லையா உங்களுக்கு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதில் போடுங்க, இல்லையா ஒரு பொருளோட ரேட் வந்து 350 ரூபான்னு வருதா, அந்த 350 ரூபாய்க்குள்ள சாரி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஃப் ரெடி பண்ணலாம், இல்லைனா ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணலாம், ஸ்டிக்கர் போஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனா அதில் தெரிஞ்சுன்னா அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி லிங்காக நீங்கள் ஜென்ரேட் பண்ணி போடுறீங்க யூடியூப் சேனல் போட, யூடியூப்லேருந்து ஒரு ரெவன்யூ வரப்போகுது, யூடியூப்லேருந்து வந்தாலுமே யூடியூப் வீடியோவை இவங்க பார்க்குறாங்க, அட் த சேம் டைம் யூடியூப் வீடியோ இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், யூடியூப்லேருந்து உங்களுக்கு ஒரு ரெவன்யூ வரும், அட் த சேம் டைம் யூடியூப் லிங்க் அதை நிறைய பார்க்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த லிங்க்கில் என்ன சொல்லியிருக்கீங்க என்ன பொருள் இருக்குங்கிறத ஒரு வாக்கியமாக நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த வாக்கியத்துக்கான ட்ரைனிங் கொடுப்போம். அந்த வீடியோ லிங்க்கு கீழே ஒரு ஸ்டிக்கர் போடுவீங்க. ஸ்டிக்கர்னால் என்னென்னா இந்த இதில் வந்து ஒரு காட்டன் சாரீ இருக்குது, இல்லைனா 2.5 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, ஆஃபரில் இருக்குது, 4 ட்ரெஸ் வாங்கினா 1000 ரூபீஸ்க்கு வாங்கலாம், இல்லை 5 ட்ரெஸ் வாங்கினா 5 ட்ரெஸ் வாங்கினா 100 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம், சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஒரு பிக்சர் மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா வீடியோனா லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்கணும், அதே 30 செகண்ட் ஷார்ட்ஸாக இருந்தாலுமே அதை டவுன்லோட் பண்ணி அவங்க பார்க்கணும், கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ என்னாகும், இது மாதிரி தான் சிம்பிளாக பண்ணலாம் மேடம். இதில் ஆஃபர் ஜோன் ஒன்று இருக்குது. ஆஃபர் ஜோன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து எல்லாருமே வந்து பெரிய பெரிய கடையில் வாங்கினா இது வாங்கினா அது ஆஃபர் தான் சொல்கிறாங்க. ஏன் மேம் நம்ம பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு 100 ரூபாய்க்கு சாரீலாம் விற்குது, 80 ரூபாய்க்கு சாரீ விற்குது, அதை நீங்கள் வாங்கி 100 ரூபாய் 150 ரூபாய் கூட நீங்கள் சேல் பண்ண முடியும். ஸோ அப்படி சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து வாங்குறாங்க. இப்போ என்ன ஒரு குழந்தை குழந்தை கூட்டிட்டு வர, ஒரு கையில் சின்ன பிள்ளை நடக்க ஒரு 2.5 வயசு குழந்தை கூட்டிட்டு வந்து வராங்க அப்படின்னா அவங்க சாரி 100 ரூபாய்க்கு 2 சாரி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா 2 சாரி 3 சாரி வாங்குறாங்களா? அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அந்த குழந்தைக்கோட ஷார்ட்ஸு இல்லைனா ஷார்ட்ஸ்னால் ஒரு பேண்ட் மாதிரி சின்னதாக போடுவாங்க இல்லையா, நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, பேண்ட் மட்டும் தனியாக இருக்கும், டிஷர்ட் மட்டும் தனியாக இருக்கும். டிஷர்ட்லாம் 20 ரூபாய்க்கு கிடைக்குது, 15 ரூபாய்க்கு நம்ம ஹோல்சேல் வாங்கினா 12 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 3 சாரீ வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வாங்கினா, நீங்கள் பேண்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதோட பேண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சட்டை வாங்குமா இல்லையா, அவங்க வாங்க வருவாங்க இல்லையா, அந்த குழந்தை எப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் போட்டு பார்ப்பாங்க, அது ரொம்ப அழகாக பார்க்குறது என்ன பண்ணுவாங்க, ஷார்ட்ஸோட ஷர்ட்டும் வாங்குறதுக்காக வந்துடுவாங்க அடுத்து நம்மகிட்ட. அப்போ என்னாகும், நம்ம கஸ்டமரை திரும்ப வர வைக்கணுன்றதுக்காக நம்ம ஆஃபர் கொடுக்கலாம். நம்ம நினைக்கலாம் மேம் நிறைய ஆஃபர், இதே மாதிரி ஒரு பொருள் வந்து கம்மியான ரேட்டில் உள்ள ஏதோ ஒரு பொருளை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கான ட்ரெஸ் நீங்கள் வித்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ என்னாகும், குழந்தையோட ஒரு பெண் குழந்தை இருக்காங்கன்னா அவர் குழந்தைக்கு தலையில் வைக்கிற ஒரு கிளிப்போ இல்லை பூவோ ஒரு 10 ரூபாய் வரை விற்குது. அப்போ என்னாகும், இந்த
ட்ரெஸ்ஸை வாங்கினா உங்களுக்கு 50 ரூபா லாபம் கிடைக்குதா, இந்த ட்ரெஸ்ஸை விற்றிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா லாபம் கிடைக்குதா, என்ன பண்ணலாம், ஒரு 10 ரூபா கிளிப்பு 5 ரூபா கிளிப்பு விற்கிது, நிறைய விற்கிது, அதை நீங்கள் செட்டாக வாங்கினா 2 ரூபா 3 ரூபாய் கிடைக்கும். அதில் என்ன பண்ணலாம், இது வாங்கினா இது உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஃப்ரீ கொடுக்கலாம். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃபரை நீங்கள் ஜெனரேட் பண்ணணும். ஆஃபர்னா இன்னும் சொல்லலாம், இப்போ இன்னும் சொல்லலாம் என்ன அர்த்தம், இப்போ நீங்கள் கொரியர் சார்ஜ்னு ஒன்று வைக்கிறீங்களே, அந்த கொரியர் சார்ஜ்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃபர் வைக்கலாம். உங்களோட டார்கெட் வந்து 500 ரூபாய்க்குள்ளே வாங்குறாங்கன்னா ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க கொரியர் சார்ஜ், என்ன எவ்வளோ செலவாலும் பரவாயில்ல, நீங்கள் கொரியர் சார்ஜ் 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 500 ரூபாய்க்குள்ளே இருந்தால் 100 ரூபாய், 500 ரூபாய்க்கு மேலே போனால் 50 ரூபான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் 500 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு வாங்கினவங்க இன்னொரு 200 ரூபாய்க்கு மேலே வாங்கலாமேன்னு யோசிப்பாங்க. ஏன்னா கொரியர் சார்ஜ் இதுக்கு 100 ரூபாய், அதுக்கு 500 ரூபாய்க்கு மேலே போனால் கொரியர் சார்ஜ் 100 ரூபாய் இல்லை 50 ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்கே மீதி உள்ள 50 ரூபாயை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு 100 ரூபாய்க்கு ஏதோ 2 ட்ரெஸ் ஏதோ எடுப்பாங்க. ஓகே, ஒரு இன்ஸ்கர்ட்டோ இல்லைன்னா ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோ எடுப்பாங்க. அப்போ நாங்கள் எப்படி ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு யோசிங்க. ஆனால் இன்னும் சில விமன்ஸ் டே இருக்குது. விமன்ஸ் டேக்கு இப்போ விமன்ஸ் டே March 1 March 8 வரைக்கும் என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறீங்களா, இந்த மலர்கள் குழு நீங்கள் வாங்க வரீங்க, யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்கள நான் என்ன பண்ணுறேன், இது 2 விதமாக சொல்லலாம். நான் சொல்ல யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு நான் குழுக்கள் முறையில் ஒருத்தருக்கு ஒரு 5 கிராம் வெள்ளி காசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் வாங்க வருவாங்க, 50 ரூபாய்க்கு பொருள் வாங்க வருவாங்க, 100 ரூபாய்க்கு பொருள் வாங்க வருவாங்க. அப்போ எல்லாருலேருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி நீங்கள் 5 கிராம் வெள்ளி காசுனா ஒரு 300 ரூபா கிட்ட வருது, 300 ரூபாய்க்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும். ஓகேவா? அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், யாரெல்லாம் இப்படி வச்சுக்கணும் உங்களுக்கு லாஸாக வரும். ஆனால் இது எப்படி யோசிக்கணும், யாரெல்லாம் 500 ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் அவங்க எல்லாரோட நேமையும் குழுக்களில் போட்டு யாரை செலக்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு 5 கிராம் வெள்ளி காசு அப்படின்னு சொன்னீங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்குறவங்களே 10 பேர் 20 பேர் வந்துருவாங்க. அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 300 ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுக்க முடியும். அப்போ அட்ராக்டிவ் கிஃப்ட் கொடுக்கணும்னா உங்களோட மார்ஜின் ஆஃபர் உங்களுக்கு உங்களுக்கு வந்து எதிர்த்து வரக்கூடாது. அப்போ ஆஃபர் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும். எப்படி பிளான் பண்ணணும், எவ்வளோ மார்ஜின் வைக்கணும், எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட், எவ்வளோ வந்து ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி உங்களுக்கு வைக்கிறோம். அந்த ஆஃபர் ஜோன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு பண்ணிக்கிறோம். அப்புறம் சோஷியல் மீடியா, எங்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது தான் வேலை நினச்சிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குது, ஷேர் சாட் இருக்குது, அந்த சைடு ஃபேஸ்புக் இருக்குது, அதுக்காக ஃபேஸ்புக் பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, யூடியூப் இருக்குது, நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குது. எப்படி அதை ப்ரமோட் பண்ணணும், சோஷியல் மீடியாவே நம்ம வெறும் வாட்ஸ்அப் நீங்கள் வச்சிருக்கீங்களா, வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்க தான் வேலை நினைக்கிறீங்க. பட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதே ஒரு வேலையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு உங்களுக்கு கீழே வேலைக்கு ஆள் வைக்கலாம், காலேஜ் பசங்க வைக்கலாம், ஸ்டேட்டஸ் வைக்க சொல்லலாம், அதில் ஏதாவது ஒரு ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்னு கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், எப்படி நீங்கள் அந்த சோஷியல் மீடியா எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுப்போம். அட் த சேம் டைம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அந்த ரீசெல்லிங்கில் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதை பற்றி ஒரு கிளாஸ் இருக்கும். இன்னொன்று ப்ராடக்ட் நாலேஜ், ஒவ்வொரு பொருளை பற்றியும் உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் விற்கிறது 10 பொருளாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ் ஒருத்தவங்க சேல் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் எல்லா விதமான பொருள், கிஃப்ட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ரீசெல்லிங்கான ட்ரைனிங்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு 10 விதமான ப்ராஜெக்ட் கொடுப்போம். அந்த 10ஓட நாலேஜ் உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட் பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் சேல் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ ப்ராடக்ட் நாலேஜ் வேணும். இன்னொன்று ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும். வீட்டிலேருந்து நான் ஒர்க் பண்ணுறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் பண்ணும்போது எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது, ஸோ அந்த டாபிக் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி இது முக்கியமாக உங்கள் லைஃப்பில் தேவையான எல்லா விஷயத்தையும் சிலபஸாக ஃப்ரேம் பண்ணி ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான கிளாஸாக இருக்கும். இந்த கிளாஸில் ஒவ்வொரு நாளும் ஹோம்ஒர்க் மாதிரி கொடுப்போம். அடுத்த நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். இந்த எண்ட் ஆஃப் த டே, இந்த 7 நாள் கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் த பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரை சூஸ் பண்ணுறோமோ, த பெஸ்ட் பர்ஃபார்மர் மீன்ஸ் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, நிறைய நண்பர்கள் கூட சொல்லலாம். 50 பேர் வரீங்களா, 35 பேர் 40 பேர் நல்லா இருக்கீங்க அப்படின்னா அந்த 40 பேர் யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் அவங்க அத்தனை பேரையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் சேல் ஃபார் விமன்ஸ் டே மகிழ்ச்சியும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப், ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஷிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் ஜாயின் பண்ண அத்தனை பேருக்குமே ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் உண்டு. ஓகே, உங்களுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் உங்கள் வீடு தேடி வந்துடும். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம ரீசெல்லிங்காக இருக்கலாம். ரீசெல்லிங் ரிலேட்டடான உங்களுக்கு கிஃப்ட்ஸ் வந்து உங்கள் வீட்டு உங்களுடைய ஸ்டோரேஜ் திங்ஸ் ரிலேட்டோ இல்லை உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் கிஃப்ட்ஸ் நாங்கள் பிளான் ஃபைனல் பண்ணல. பட் உங்களுக்கு மகிழ்ச்சி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற ஒரு பொருள், உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்கு மகிழ்ச்சி டீம் சார்பாக வரப்போகுது அப்படிங்கிறத நம்புங்க. ஸோ அட் த சேம் டைம் மகிழ்ச்சி டீம் உறுப்பினர்கள் இல்லாத மக்களாக இருந்தாலுமே யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த ட்ரைனிங்கான ஃபீஸ் 500. ஸோ இப்போ ஃபீஸ் ஏன் லாஸ்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது, ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு விஷயம் முழுசாக தெரியணுன்றதுக்கு தான். ஸோ இது தவிர ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு ரீசெல்லிங் பிஸ்னஸ் ட்ரைனிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களோட பேர், டிஸ்ட்ரிக்ட், மகிழ்ச்சி டீம் உறுப்பினர்களாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கிளை பொறுப்பாளர் இருக்காங்களோ, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. அப்படி உறுப்பினர்கள் இல்லாத மக்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் அதை அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்க மூலமாக உங்களை பற்றி எங்களுக்கு தகவலை பரிமாறுங்க. உங்களோட பேர், டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் ரீசெல்லிங் பிஸ்னஸில் ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், உங்கள் ஃபோன் நம்பர், இந்த 4 டீட்டெயில்ஸ் மட்டும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ டோன்ட் மிஸ் இட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மகளிர் தினம் ஒவ்வொரு நாளுமே வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக தான் மகளிர் தினம் வருது. ஜெயிக்கிறவங்களை கொண்டாடுறதுக்காக பெண்கள் தினம் கிடையாது, மகளிர் தினம் கிடையாது. ஜெயிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க அத்தனை பேருக்கும் எங்கேயாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கான வழி காட்டுற நாள் தான் இது. இங்கே நிறைய பேர் ஜெயிச்சுட்டு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் மகளிர் தினம் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஓ, இப்படி கூட ஜெயிக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு கிச்சனில் மட்டும் தான் எனக்கு வேலை அப்படின்னு ஹவுஸ் ஒய்ஃப் புலம்பிட்டு இருப்பாங்க.
பண்ணியிருப்பாங்க. ஆனால் கிச்சனில் சமைக்கிறதையே வீடியோ எடுத்து அதை நீங்கள் சேனலில் யூடியூப் சேனலில் போட்டு லட்சத்தில் சம்பாதிக்கிற எத்தனையோ குடும்ப தலைவிகள் இப்போ இருக்காங்க. என்னால் இதுதான் முடியும் அதுதான் முடியும்னு சொல்லாதீங்க. என்னால் எது முடியுமோ அது மூலமாக நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே அத்தனை பேருமே மகவிழ்த்து மகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ வீட்டிலே இருந்துட்டு குழந்தைங்க குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் தெரியாதீங்க, ஜெயிக்கிறதுக்கு காரணம் தெரியுங்க. வழிகள் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். வழிகள் தெரிஞ்சுதுன்னா அதில் தாராளமாக நடங்க. கல்லோ முள்ளோ ஒரு நல்ல ஒரு பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும், ஒரு நல்ல பாடம் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. ஒரு MBA டிகிரி சொல்லாத ஒரு விஷயத்தை 10 ப்ராஜெக்ட் நீங்கள் 10 பிஸ்னஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா ஒரு MBA கிராஜுவேட் கற்றுக்கிட்டதை விட அதிகமாக நீங்கள் கற்றுப்பீங்க. நான் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் தோல்வியாக இருக்குன்னு புலம்பாதீங்க. 10 பிஸ்னஸ் 10 ஃபெயிலியர் ஆகிட்டீங்களா, நீங்கள் பில் கேட்ஸுக்கே வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய எலிஜிபிள் பர்சன் மாறலாம். ஸோ தோல்வி சொல்லிக் கொடுக்குற பாடம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் இறங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய முட்டாள்தம். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து இறங்கி போகிறவங்க எல்லாரும் ஜெயிச்சுட்டு இருக்காங்கல்ல, இறங்கி போனவங்க எல்லாரும் தோத்து வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கோ ஒரு நம்ம கையில் வெற்றி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா தொடர் தோல்விகள் வெற்றிக்கு மிக அருகில் தான் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தோல்விகளை பற்றி பார்க்காதீங்க, வெற்றிகள் மிக அருகில் தான் இருக்குது. ஆனால் இங்கே நிறைய பேர் முயற்சியே செய்யாமல் இருக்கக்கூடாது. ஸோ முயற்சித்து தோற்றால் கூட பரவாயில்ல, முயற்சியே செய்யாமல் இருக்கிறதா மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது இங்கே நிறைய சாதனையாளர்கள் வாழ்க்கையில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து இன்க்ளூடிங் நம்ம மகவிழ்த்து ஸ்டார்ட் பண்ணும்போது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னமும் பேசிகிட்டே தான் இருக்கோம், வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் யாரெல்லாம் என் கூட வந்து இன்றைக்கி மூவ் ஆனாங்களோ அவங்க எல்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ரீமாக என்னை விட மிகப்பெரிய உயரத்துலாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வேடிக்கை பார்த்துக்கிட்டும் குறைகள் பல சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க அதே இடத்துல நிற்பாங்க. அவங்களும் முன்னேற போகிறதில்ல, யாரோட வளர்ச்சியும் அவங்க தடுக்க போகிறதும் கிடையாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் அவங்க வேலை. ஊரில் எல்லாரும் பேசுகிறாங்கன்றதுக்காக உங்களுடைய தரம் குறைஞ்சிராது. யாரோ ஒருத்தர் அவங்க தரக்குறையோ உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கூட நீங்கள் என்ன சொல்லலாம், நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத செயல் மூலமாக காட்டுங்க. சொல்ல விட செயலுக்கு வீரியமும் ஜாஸ்தி, பல பேரோட வாயை மூடுற சக்தி அதுக்கு உண்டு. ஸோ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்போன்னு இல்லை, தோத்தாலும் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்து ஜெயிக்கிறதுக்கு தயாராகிடுவீங்க. ஓகே, ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். முயற்சி என்பது தொடர்ச்சியாக செய்யணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய விருப்பம். இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க, ஸோ முடியும் வரை முயற்சி, அதனால் எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் முயற்சி கிடையாது. நீ என்ன நினச்சியோ அதை முடிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு கம்ப்ளீட்டாக முயற்சி பண்ணுங்கள். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த மகளிர் தினத்துக்குள்ளே உங்களுக்கான ஒரு சின்ன மாற்றம் அது மகவிழ்த்து உருவாக்கி கொடுத்துருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாவ் a nice day.